அந்த ஜாப்பனீஸ் கார்பரேட் இருக்குவாங்கள்ல அதுதான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேஸில் ஓடிட்டு இருந்த வண்டி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஃபுல் ஆர்பிஎம் ஃபுல் வால் திறக்கும் போது வர அந்த ஊன ஒரு சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி இருக்குங்க பாருங்க. இப்போ தான் எப்படி அட்டா டட்டா டட்டா வேறு லெவலில் பிரிக்குதா சவுண்டு. At this moment that he knew he fucked up. இப்போதான் உன்னை எவ்வளோ இதாக புகழ்ந்துட்டு வந்தேன், ராஜா வகுது மாதிரி இருக்கேன்னு. கடைசியில் இப்படி தள்ள வச்சுட்டியே. நேற்று தானே அடித்தேன் பெட்ரோலு. இப்படி குடிக்கிற அளவுக்கு நீ இவ்வளோ பெரிய குடிக்காரனாக இருப்பேன்னு நான் எதிரே பார்க்கல. எல்லாம் உன்னை வச்சுருந்தான்ல அவன் வளர்ப்பு சரியில்லை. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் நம்ம கண்ணூர் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் சும்மா பலன்னு இருக்குல்ல. ஸோ இந்த வண்டியோட டெலிவரி விழாக்கு வந்து நான் காமிச்சிருப்பேன். செகண்ட் ஹேண்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குமராபாளையத்துக்கிட்ட போய் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி தான் கைஸ் இந்த வண்டி நம்ம கையிலேயே கிடச்சிருக்கு. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு பெருசாக ஒரு ஃபுல் சர்வீஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது. வண்டி எடுக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது, அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் ப்ரோ தெரிஞ்சவர் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்து வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 8 to 9K கிட்ட செலவு பண்ணியிருக்கு. செலவு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ தரமாக இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு டிஸ்கெல்லாம் மாட்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பலன்னு இருக்குது. இப்போ நான் வண்டியை ரைட் பண்ணிட்டு அந்த தென் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே போக காட்டுவோம். மெயினாக எனக்கு ஆர்எக்ஸ்னால எல்லாத்துக்குமே தெரியும் தானே, அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது கைஸ். இருங்க நான் காட்டுறேன். எப்படி வெடிக்குதா? ஒரு மாதிரி கிடு. தட்ஸ் தி எக்ஸாஸ்ட் நோட். ஸோ என்னென்ன வந்து மெயினாக இந்த வண்டியில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஏற்கனவே ஃபோக்கு பெண்டில் இருந்தது, அதனால் ஃபோக் டைட் பண்ணிட்டு ஃபோக்கை வந்து பெண்ட் எடுத்துகிட்டு அந்த தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஷாக் ஆப்ஷர் மாற்றிருக்காங்க. ஸோ ஷாக் ஆப்ஷர் மாற்றிட்டு ஃபோக்கை இன்க்ரீஸ் பண்ணவும் சும்மா வண்டியை அப்படியே ஜம்முன்னு மேலே ஏறிடுச்சு. சும்மா ராஜா பகவது மாதிரி இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட் டிஸ்க்கு மாட்டியிருக்காங்க. டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா பைக்கு சம்திங் ஏதோ எடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்க்கு கொஞ்சம் நல்லா பெருசாக நல்லாவே இருக்குது. அண்ட் பிரேக்கிங் வந்து அப்படி பிடிக்குது, நல்ல ஒரு இதுதான். ஃபஸ்ட் இந்த வண்டிக்கு டிஸ்க் இல்லாமல் இருக்கும்ல, ஸோ டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கார்பரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் கார்பரேட் இருக்குவாங்கள்ல அதுதான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கேஸில் ஓடிட்டு இருந்த வண்டி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், இதுக்கு முன்னாடி இந்த வண்டி வரும்போது இந்த கார்பரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வால்வெல்லாம் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அஃபிஷியல் யாரும் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க கேஸ் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறதா இந்த மெக்கானிக் சொன்னார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் அதை வந்து அது எப்படி சாத்தியம், கேஸ் எல்லாம் எங்கே வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அது கரெக்டாக எங்களுக்கும் சிக்கலை. பட் கார்பரேட்டர் பார்க்கும்போது மட்டும் தோணுச்சு, ஏன்னா கேஸ் வால்வெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் தாங்க சும்மா வேறு லெவலில் பிரிக்குது. இது அப்படியே ஒரு பக்கம் போகும்போது லைட்டாக இருந்தால் ஒரு மாதிரி வெடிக்குது, டப்பான்னு வெடிக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் ஆர்பிஎம் ஃபுல் வால் திறக்கும்போது வர அந்த ஊன ஒரு சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா? அப்படி இருக்குங்க பாருங்க. இப்போ தான் எப்படி பா செம்ம சவுண்டா. இந்த ஒரு வால் பிரிக்கும் போது வர சவுண்டு இருக்கு சும்மா அப்படி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அங்கங்கே அப்படியே ஒரு மாதிரி வெடிக்கும் டப்பான்னு. இப்போ தெரியுதுங்களா? ஒரு மாதிரி கிடுன்னு வெடிக்கும். ஃபுல்லாக பிரிக்குது. அட்டா வேறு லெவலில் பிரிக்குதா சவுண்டு.
கைஸ், வண்டியில் பெட்ரோல் இல்லையாட்டிருக்கு. இதுதான் எவ்வளோ ராஜா பகவத் மாதிரி இருக்குன்னு ஓட்டிகிட்டு வந்தேன். வண்டியை கையில் கொடுத்தவனே பெட்ரோல் அடிச்சானா இல்லையான்னு சொல்லவே இல்லையே. யார்ட்டையாவது ஹியூமானிட்டி கேட்கணுமோ, தலை நீ கூப்பிட்டு போங்க தலை அது வரைக்கும்னு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஊதுனா இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் போகுவாங்க. பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது. நேரம் உள்ளே போக மாட்டேங்குது. இங்கே இருக்குது. ஹெல்மெட்டை கழட்டிட்டு தான் ஊதணும். ஆனால் அங்கே இறக்கத்துலேயே ஒரு ஹெச்பி இருக்கிறதுனால பரவாயில்லையா இருக்குது. எனக்கு வந்த சோதனை பார்த்தீங்களா, ராஜா பகவத் மாதிரி இருக்குன்னு இப்போ தான் சொல்லி முடித்தேன். பார்த்தா ட்ரை ஆயிடுச்சு. ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டி வாங்கும்போது பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கேட்டு வாங்குங்க. அப்படின்னா இப்படி தான் ரோட்டில் தள்ளிட்டு போகிற நிலமை வந்துடும். எவ்வளோ தூரம் தள்ளிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இனிமேல் இந்த வண்டி இப்போ தான் உன்னை எவ்வளோ இதாக புகழ்ந்துட்டு வந்தேன், ராஜா பகவத் மாதிரி இருக்கேன்னு. கடைசியில் இப்படி தள்ள வச்சுட்டியே. நேற்று தானே அடித்தேன் பெட்ரோலு. இப்படி குடிக்கிற அளவுக்கு நீ இவ்வளோ பெரிய குடிக்காரனாக இருப்பேன் நான் எதிரே பார்க்கல. எல்லாம் உன்னை வச்சுருந்தான்ல, அவன் வளர்ப்பு சரியில்லை, அதனால தான் இப்படி. பேசாமல் நீ என்கிட்ட வந்துடு, நான் பார்த்துக்கிறேன். ஓட்டும்போது நல்லா இருக்க, தள்ளும்போது இப்படி மூச்சு வாங்க கேட்குறியே, ஏன்னா நியாயமாக இருக்கா? அண்ணா இந்த வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணுங்கண்ணா. திருப்பி என்னால் தள்ளிட்டு போக முடியாது. இந்த பாரு, நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், பிரிக்கிற பிரியில் 5 நிமிஷத்தில் என்னை கூப்பிட்டு போயிடணும். பெட்ரோல் தான் இல்லை. இதை நம்பி இப்போ தான் உன்னை புகழ்ந்தேன். அப்படி சவுண்டு கேட்கும் போதெல்லாம் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் மைலேஜ் தான் ரொம்ப கவலைக்கிடமாக கொடுக்க மாட்டிருக்கு. பேசாமல் இதுக்கு ஒரு மைலேஜ் டெஸ்ட் எடுத்து போடணும், எவ்வளோ தான் கொடுக்குதுன்னு பார்க்க. இனிமேல் யாராவது என்ன மாதிரி ஒரு மோட்டோ விளாக் இருக்க வண்டியை கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒன்றா பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி கொடுங்க, அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் பெட்ரோல் அடித்து கொடுத்துருங்க. அவன் வீடியோ எடுக்க பாதியில் இந்த மாதிரி ஒரு கவலைக்கிடமாக ஆக்கிடாதீங்க. சரி, ஓகே, பேக் டு வீடியோ வருவோம். பல துன்பங்கள் வந்தாலும் திருப்பி வீடியோக்குள்ளே வர்றது தான் ஒரு நல்ல ஒரு மோட்டோ விளாகருக்கான அழகு. ஆக்சுவலி இந்த வண்டிக்கு குயிக் த்ராட்டில் போடுறதா தான் நாங்கள் பிளான் இருந்தது. ஆனால் அந்த குயிக் த்ராட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் ஒன்று. கார்பரேட்டரும் குயிக் த்ராட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். கார்பரேட்டர் செட் ஆகிடுச்சு, குயிக் த்ராட்டில் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை. ஸோ வேறு குயிக் த்ராட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலரில் ஒன்று வரும் பார்த்திங்களா, அதுதான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். அது கிடச்சா போடலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஈரோட்டில் பெருசாக இல்லை, கோயம்புத்தூர் தான் போய் அந்த குயிக் த்ராட்டில் வாங்கி ஃபிட் பண்ணால் அந்த விருக்குன்னா நல்லா ஸ்பீடாக போகும்ல, அதை ரெடி பண்ணணும். அப்படி மித்தபடி இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருசாக எதுவுமே வேற ஒரு எக்ஸாஸ்ட் போட கிடையாது. இந்த ஒரு எக்ஸாஸ்ட்லேயே நல்ல ஒரு சவுண்டு அப்படியே சூப்பராக இருக்குது. பிக்கப்பு நாங்கள் பெருசாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வண்டி ஒரு டெய்லி யூசேஜுக்கு அடிக்கடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு அக்கேஷ்னலாக நல்லா விரட்டிட்டு போகிற வண்டி கிடையாதுங்கிறதுனால நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓவராக விரட்டினால தான் தள்ளிட்டு போக வச்சிருச்சு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இது ஒரு கேஷுவலான வீடியோ தான். நம்ம கையில் RX கிடச்சதும் அந்த ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டை ஃபீல் பண்ணுறதுக்காகவே வெளில எடுத்துகிட்டு வந்தேன். என்னை ஃபீல் பண்ணுற மாதிரி தள்ள வச்சிருச்சு. அது ஒரு பிரச்சனை இல்லை, பைக்குனாலே இதெல்லாம் இருக்கிறது தானே. அண்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை பை.